ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்காயில் நீங்கள் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. முருங்கைக்காய் சாம்பார், குழம்பு, கிரேவின்னு நிறைய விதமாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு முறை முருங்கைக்காய் வச்சு முருங்கைக்காய் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இனிமேல் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் முருங்கைக்காய் பிரியாணி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா ஊற போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூட அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்காயில் மசாலா நல்லா கலந்து விட்டு ஊற வச்சு செய்யும்போது பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முருங்கைக்காய் நல்லா நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அரிசியும் முருங்கைக்காயும் ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டுங்க. இது ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் இப்போ நம்ம இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு சேர்த்துருக்கோம். ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும். வெங்காயம் கருகாமல் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி இலை 2மே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை முருங்கைக்காயை நல்லா வதக்கி கொடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் முருங்கைக்காயை வதக்கி விட்டாலே போதும். முருங்கைக்காய் சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நான் 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது இந்த டைமில் நம்ம எண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு சேர்த்துருக்கேன். மொத்தமாக 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கூட உங்ககிட்ட ஏதாவது கரம் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. அரிசி தண்ணி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து தண்ணி வற்றி வர டைமில் நம்ம மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றிருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் வற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் மூடியை திறக்காமல் கேஸ் சிம்மில் வச்சு தம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தம் வெளியே போகாத அளவுக்கு நல்ல டைட்டான மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். சாதம் வெந்துருச்சான்னு சாதம் அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்துருச்சான்னு தெரியும். நல்லா வெந்திருந்தால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இனிமேல் முருங்கைக்காய் வாங்கினா எப்போவுமே செய்கிற மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் குழம்பு, தொக்கு, கிரேவின்னு செய்யாமல் இந்த மாதிரி முருங்கைக்காய் பிரியாணி வீட்டில் செஞ்சு அசத்தி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் வாரம் ஒரு முறை நீங்கள் செஞ்சுடுவீங்க. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.